Recording has started. மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் என்ன அப்படின்னா, அடிப்படை இயந்திரவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய மில்லிங் இயந்திரம் என்ற பாடத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ கடந்த சில வாரங்களாக இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய சில தலைப்புகளை பற்றி நம்ம படித்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மில்லிங் இயந்திரத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த வெட்டுக்கருவி இருக்கு பார்த்தீங்களா, அந்த வெட்டுக்கருவியினுடைய தோற்றங்கள் மற்றும் அதில் இருக்கக்கூடிய பாகங்கள், அதை தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். அதுபோக மில்லிங் இயந்திரத்தில் செய்யக்கூடிய வேலைகள், இதை பற்றி நம்ம இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போறோம். நம்ம இப்போ பார்க்க போற ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, மில்லிங் வெட்டுக்கருவியின் பாகங்கள். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க எலமெண்ட்ஸ் ஆஃப் பிளைன் மில்லிங் கட்டர் அப்படின்னு. நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த மில்லிங் வெட்டுக்கருவியில் என்னென்ன பாகங்கள்லாம் இருக்கு, அது எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் சைடில் கொடுத்துருக்கக்கூடிய படம் பார்த்தீங்க அப்படின்னா, மில்லிங் வெட்டுக்கருவியினுடைய வெட்டு தோற்றம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா முழு வியூ உங்களால் என்ன செய்ய முடியாதுன்னா காட்ட முடியல. அதனால் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அதை பாதியில் வெட்டி என்ன செஞ்சுருக்காங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, இந்த மில்லிங் வெட்டுக்கருவியினுடைய வெட்டு தோற்றத்தை இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாகங்கள் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று நம்ம என்ன செய்யலாம்னா விளக்கமாக பார்க்கலாம். சரி, நம்ம ஃபஸ்ட்டு பாகங்கள் என்னென்ன இருக்குன்னு அப்படின்றத பார்த்தலாம். இது பாருங்க, கீழே பார்க்கலாம். இது பல்லினுடைய ஆழம். அதாவது நம்ம வெட்டக்கூடிய இந்த பற்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பற்கள் இந்த முனையிலிருந்து எவ்வளவு ஆழத்திற்கு வெட்டப்பட்டுள்ளது அப்படின்ற குறிக்கிறத என்ன கொடுத்துருக்காங்க, பல்லின் ஆழம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பற்களினுடைய இந்த பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இந்த பகுதியை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா முகப்பு அப்படின்றாங்க. அதாவது ஆங்கிலத்தில் ஃபேஸ் அப்படின்வாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பற்களினுடைய மேற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு தட்டையான ஒரு வடிவம் இருக்கு. சரிங்களா, அந்த தோற்றத்துக்கு பேர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தடுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா உப இடைவெளி கோணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த உப இடைவெளி கோணம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பற்களினுடைய இந்த ஸ்லோப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த தடுக்கு கீழே இருக்கிற இந்த ஸ்லோப் இருக்கு பாருங்க, இந்த ஸ்லோப்ல இருந்து இந்த மேல் இருக்கக்கூடிய முனை வரை இருக்கக்கூடிய தூரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், நம்ம உப இடைவெளி கோணம் அப்படின்றோம். அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா முக்கிய இடைவெளி கோணம், நிவாரண கோணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சாய்வு கோணம் அப்படின்ற ஒரு பாகம் இருக்கு. அதுக்கடுத்து மையத்துளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய பாகங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, உடல் பகுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது பாடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த உடல் பகுதி அப்படின்றது எதை குறிக்கின்றது அப்படின்னா, மில்லிங் வெட்டுக்கருவியில் இருக்கக்கூடிய பற்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பற்கள் குறிக்கக்கூடிய பகுதியை குறிக்கக்கூடியதான் என்னது உடல் பகுதி அப்படின்றோம். இது பார்த்தீங்கன்னா நம்மளாக குறிக்கக்கூடிய ஒரு பகுதி. சரிங்களா, எது அப்படின்னா இந்த பற்கள் வெட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இந்த பகுதியை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உடல் பகுதி அப்படின்றோம், அதாவது பாடி அப்படின்றோம் ஆங்கிலத்தில். அடுத்து ரெண்டாவது பாகம் என்ன பார்த்தீங்கன்னா முகம். முகம் அப்படின்னு என்னன்னா ஃபேஸ்ன்னு அர்த்தம். இதுக்கு இன்னொரு என்ன சொல்லலாம், முகப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே முகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் முகப்பும் கூட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லலாம். அப்போ முகப்பு அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா, மில்லிங் வெட்டுக்கருவியினுடைய பல்லு இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பற்கள், அந்த பற்களினுடைய முகப்பை குறிக்கின்றதுக்கு பேர் தான் என்னது ஃபேஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மில்லிங் வெட்டுக்கருவியில் இருக்கக்கூடிய பற்கள். இந்த பகுதியை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த பற்களினுடைய அது முகப்பு அப்படின்றோம். சரிங்களா, அதை தான் என்ன சொல்றாங்க, மில்லிங் வெட்டுக்கருவியின் பல்லினுடைய முகப்பை குறிக்கும் அப்படின்றாங்க. எது, இந்த ஃபேஸ் அப்படின்றது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பாகம் என்ன அப்படின்னா தடுக்கு. தடுக்குக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லேண்ட் அப்படிவாங்க. சரிங்களா, இந்த லேண்ட் அப்படின்ற பகுதி இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, மேல இருக்கக்கூடிய இந்த சின்ன இருக்கக்கூடிய கோடு இருக்கா, அந்த கோட்டுக்கு பேர் தான் லேண்டுன்னு அர்த்தம். இது எங்க வெட்டியிருக்கும் அப்படின்றது இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, பல்லின் வெட்டு முனையில். பல்லினுடைய வெட்டு முனை இருக்கா இல்லையா, அந்த வெட்டு முனையினுடைய பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லேசா சரிவான ஒரு பாகம் இருக்கும். அந்த பாகத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், தடுக்கு அப்படின்றோம். சரிங்களா, இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த பல்லினுடைய வெட்டு முனைகள். இந்த வெட்டு முனையோட பின்பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சரிவான பகுதி இருக்கும். சரிங்களா, அந்த பகுதியை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தடுக்கு அப்படின்றோம். சரிங்களா, அதாவது ஆங்கிலத்தில் லேண்ட் அப்படின்றோம்.
இந்த அளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, தடுக்கினுடைய அளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா சுமார் 1.5 மில்லிமீட்டர் வரை இருக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா? எவ்வளவு இருக்கணும்? இந்த தடுக்கோட அளவு 1.5 மில்லிமீட்டர் வரை இருக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா? இதனுடைய அளவு வந்து பாத்தீங்கன்னா குறைவாக இருப்பின் வந்து பாத்தீங்கன்னா எளிதில் உடைய வாய்ப்புண்டு. சரிங்களா? இந்த தடுக்கினுடைய அளவு குறைவா இருந்துச்சு அப்படின்னா பற்கள் வந்து ஒன்றோடு ஒன்று என்னது இணைந்து சுழலும் பொழுது உடைவதற்கு என்ன செய்ய வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனாலதான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இதனுடைய அளவு எவ்வளவு இருக்கணும்? சுமார் 1.5 மில்லிமீட்டர் அளவுல கண்டிப்பாக இருக்க வேண்டும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெளிவிட்டம். வெளிவிட்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா அவுட் சைட் டயாமீட்டர் அப்படின்றாங்க. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா வெட்டுக்கருவி இருக்கு பாத்தீங்களா? எந்த வெட்டுக்கருவி? மில்லிங் வெட்டுக்கருவியினுடைய பற்களின் வெட்டு முனை வழியாக உள்ள வெளிவிட்டத்தின் அளவை குறிக்கின்றது. சரிங்களா? இந்த பற்களினுடைய முனை இருக்கு பாத்தீங்களா? இந்த முனையிலிருந்து இங்க ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டிருக்காங்களா டாக்டர் லைன்ல, இந்த இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மில்லிங் வெட்டுக்கருவியினுடைய வெளிவிட்டம் அப்படின்றோம். சரிங்களா? சோ இந்த முனையில இருந்து இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய முனை வரை இருக்கக்கூடிய அந்த தொலைவை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மில்லிங் வெட்டுக்கருவியினுடைய வெளிவிட்டம், அதாவது அவுட் சைட் டயாமீட்டர் அப்படின்றாங்க. அதை தான் இங்க அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க. வெட்டு முனை வழியாக இந்த இதுதான் ஒரு மில்லிங் வெட்டுக்கருவியினுடைய வெட்டு முனை, இந்த பகுதியா இருந்துரும். அப்ப இந்த வெட்டு முனை வழியாக உள்ள இந்த வெளிவட்டத்தினுடைய அளவை தான் நம்ம என்ன சொல்றோம்? வெளிவிட்டம் அப்படின்றோம். எதனுடைய வெளிவிட்டம்? மில்லிங் வெட்டுக்கருவியினுடைய வெளிவிட்டம் அப்படின்றோம். அடுத்த பாகம் பாருங்க, மைய துளை கொடுத்துருக்காங்க. ஆங்கிலத்துல சென்டர் ஹோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்க தெரியுதா? இந்த பாகத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்? மைய துளை அப்படின்றோம். சரிங்களா? இது எங்க அமைஞ்சிருக்கும் அப்படின்னா மில்லிங் வெட்டுக்கருவியினுடைய மையத்துல இருக்கக்கூடிய இந்த சிறிய துளை. ஸோ இதுதான் மில்லிங் வெட்டுக்கருவி, இதுதான் அதனுடைய மையம். சரிங்களா? இதுதான் அதனுடைய மைய பாயிண்ட். சரி, இந்த மையத்துல இருக்கக்கூடிய இந்த சிறிய துளையை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மையத்துளை அப்படின்றோம். சரி, இந்த மையத்துளையில வந்து பாத்தீங்கன்னா நடுவுல வந்து பாத்தீங்கன்னா சாவி பள்ளமானது வெட்டப்பட்டிருக்கும். எதுக்காக சாவி பள்ளம் வெட்டப்பட்டிருக்கு அப்படின்னா மற்றொரு சாப்டுடன் இந்த பல்லினையை பொருத்துவதற்கு வசதியாக அங்க வந்து பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு சாவி பள்ளமானது வெட்டப்பட்டிருக்கும். இதுதான் மையத்துளை. அடுத்து இப்ப இதுல இருக்கக்கூடிய பாகங்கள் பார்த்துட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மில்லிங் வெட்டுக்கருவியில் இருக்கக்கூடிய கோணங்கள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? மொத்தம் வந்து இதுல வந்து 4 கோணங்கள் இருக்கு. சரிங்களா? அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன பாத்தீங்கன்னா நிவாரண கோணம். சரிங்களா? ஆங்கிலத்துல வந்து ரிலீஃப் ஆங்கிள் அப்படின்வாங்க. இந்த மேல கொடுத்திருக்காங்க பாருங்க, நிவாரண கோணம் அப்படின்னு கொடுத்திருக்காங்களா இல்லையா? சோ இந்த நிவாரண கோணம் என்பது எதுல இருந்து எதுவரை இருக்கக்கூடியது நிவாரண கோணம் அப்படின்றாங்கன்னா பல்லினுடைய உச்சி இருக்கு பாத்தீங்களா, அந்த உச்சியில இருந்து வரையப்பட்ட தொடுகோட்டிற்கும். சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுதான் பல்லினுடைய உச்சி முனை. இந்த உச்சி முனையில இருந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு தொடுகோடு வரைஞ்சிருக்காங்களா இல்லையா? பாத்தீங்கன்னா தெரியும், பல்லினுடைய உச்சி முனை வந்து இந்த இருக்கு. இங்க இருந்து ஒரு நேர ஒரு கோடு வரைஞ்சிருக்காங்களா, இந்த கோடு பேர் தான் என்னது? பல்லினுடைய உச்சியிலிருந்து வரையப்பட்ட தொடுகோடு. அந்த கோட்டிற்கும் அதுக்கு அடுத்து இந்த பல்லினுடைய தடுக்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த தடுக்குல வந்து லேசான சரிவு இருக்குன்னு சொல்லி இருக்கும். அந்த சரிவில் வரையப்பட்ட தொடுகோட்டிற்கும் இடைப்பட்ட கோணம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கோணத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நிவாரண கோணம் அப்படின்றோம். அதாவது என்னது? ரிலீஃப் ஆங்கிள் அப்படின்றோம். எதுக்கும் பல்லினுடைய உச்சி முனையிலிருந்து வரையப்பட்ட இந்த தொடுகோட்டிற்கும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய தடுக்கு அப்படின்ற இந்த தடுக்கு அப்படின்ற சாய்வான பகுதி இருக்கா இல்லையா, இந்த சாய்வான பகுதியில் வரையப்பட்ட இந்த தொடுகோட்டிற்கும் இடையில் இருக்கக்கூடிய கோணத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்? நிவாரண கோணம், அதாவது ஆங்கிலத்துல ரிலீஃப் ஆங்கிள் அப்படின்றோம். சரிங்களா? இது எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா சுமார் 75 டிகிரி இருக்கணும். சரிங்களா? இந்த நிவாரண கோணமானது மில்லிங் வெட்டுக்கருவியில எவ்வளவு அளவு இருக்கணும் அப்படின்னா சுமார் 75 டிகிரி இருக்க வேண்டும். சரிங்களா? இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா உப இடைவெளி கோணம், செகண்டரி கிளியரன்ஸ் ஆங்கிள் அப்படின்வாங்க. செகண்டரி கிளியரன்ஸ் ஆங்கிள் அப்படின்றாங்க இங்கிலீஷ்ல. தமிழ்ல வந்து உப இடைவெளி கோணம் அப்படின்றாங்க. இங்க கொடுத்தீங்கன்னா தெரியும், இத உப இடைவெளி கோணம் கொடுத்திருக்காங்களா இல்லையா?
இது எதுக்கும் இடையில வரையப்பட்டிருக்கு அப்படின்னா, பல்லின் இருக்கால என்ன பல்லுனா கியர், இந்த பற்களினுடைய உச்சியிலிருந்து வரையப்பட்ட இந்த தொடுகோடு இருக்கு பாத்தீங்களா, அந்த தொடுகோட்டிற்கும் பல்லினுடைய 3வது சரிவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பற்கள்ல 3 சரிவு இருக்கும். வந்து இந்த தடுக்கோட சரிவு ஒண்ணு, அதுக்கடுத்து இந்த சரிவு இருக்குல்ல, இந்த சரிவு ஒண்ணு, அதுக்கப்புறம் இந்த 3வது சரிவு. சரிங்களா? இப்ப உப இடைவெளி கோணம் அப்படின்றது என்னன்னு பாருங்க. பற்களினுடைய முனையிலிருந்து வரையப்பட்ட அந்த தொடுகோட்டிற்கும் பல்லினுடைய 3வது சரிவு, இதுதான் 3வது சரிவுவாங்க, இந்த 3வது சரிவிற்கும் இடைப்பட்ட இந்த கோணத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உப இடைவெளி கோணம் அப்படின்றோம். உப இடைவெளி கோணம். சரிங்களா? அடுத்து முக்கிய இடைவெளி கோணம். அது முக்கிய இடைவெளி கோணம். இது என்ன பாத்தீங்கன்னா, அதேதான் பல்லினுடைய உச்சியிலிருந்து வரையப்பட்ட அந்த தொடுகோடு இருக்கு பாத்தீங்களா, அந்த தொடுகோட்டுக்கும் பல்லினுடைய 2வது சரிவினுடைய தொடுகோட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த தொடுகோட்டிற்கும் இடையே உட்பட்ட கோணம் தான் என்னது முக்கிய இடைவெளி கோணம். அது ஆங்கிலத்துல பிரைமரி கிளியரன்ஸ் ஆங்கிள் அப்படின்வாங்க. சரிங்களா? இதுதான் பாத்தீங்க அப்படின்னா 3 முக்கியமான கோணங்கள். அடுத்து நம்ம ஒண்ணு பார்க்கணும். என்ன பாத்தீங்க அப்படின்னா, இப்ப அது பாக்குறதுக்கு முன்னாடி இந்த முக்கிய இடைவெளி கோணத்தினுடைய அளவு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா சுமார் 15 டிகிரி இருக்கணும் அப்படின்றாங்க. இதுக்கு முன்னாடி இந்த நிவாரண கோணம் படிச்சோமா இல்லையா, அந்த கோணத்தினுடைய அளவு எவ்வளவு இருக்கணும் சொன்னாங்க, 75 டிகிரி இருக்கணும். அதே நேரத்துல முக்கிய இடைவெளி கோணமான பிரைமரி கிளியரன்ஸ் ஆங்கிள் அப்படினுடைய கோணம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 15 டிகிரி இருக்கணும். சரிங்களா? இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா சாய்வு கோணம், அதாவது ரேக் ஆங்கிள் அப்படின்னு ஆங்கிலத்துல. சரிங்களா? இந்த ரேக் ஆங்கிள் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, சாய்வு கோணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இல்லையா. இப்ப இது எதுக்கு இடைப்பட்ட கோணத்தை சாய்வு கோணம் அப்படின்றாங்கன்றத பார்க்கலாம். பல்லின் உச்சியிலிருந்து வெட்டுக்கருவியின் மையத்திற்கு வரையப்பட்ட தொடுகோட்டிற்கும், சரிங்களா, அதாவது பற்களினுடைய உச்சி இருக்க, உச்சினா இதுதான் முனை, இந்த முனையிலிருந்து இந்த வெட்டுக்கருவினுடைய மையம்னா இதுதான், இந்த மையத்தை நோக்கி வரையப்பட்ட இந்த தொடுகோட்டிற்கும், அதே நேரத்துல பல்லினுடைய முகப்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த முகப்பு பகுதினா இதுதான், இந்த கொடுத்திருக்காங்கன்னா முகப்பு, இந்த முகப்பிலிருந்து வரையப்பட்ட இந்த தொடுகோட்டிற்கும் இடைப்பட்ட கோணத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சாய்வு கோணம் அப்படின்றோம். சரிங்களா? நல்லா கவனிங்க. இந்த பற்களினுடைய உச்சியில இருந்து இந்த வெட்டுக்கருவியினுடைய மையத்தை நோக்கி வரையப்பட்ட இந்த தொடுகோட்டிற்கும் அந்த பற்களினுடைய முகப்பிலிருந்து வரையப்பட்ட இந்த தொடுகோட்டிற்கும் இடைப்பட்ட கோணத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் சாய்வு கோணம் அப்படின்றோம், அதாவது ரேக் ஆங்கிள் அப்படின்றோம். அப்படி பல்லினுடைய முகப்பு வழியே வரையப்பட்ட அந்த கோடு இருக்கு பாத்தீங்களா, அந்த கோடானது அதே பல்லினுடைய உச்சியிலிருந்து மையத்திற்கு வரையப்பட்ட கோட்டிற்கு வலது பக்கம் இருப்பின் அதற்கு என்ன பேரு பாசிட்டிவ் ரேக் ஆங்கிள் அப்படின்னு பேரு. இதே இது இடது பக்கமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது நெகட்டிவ் ரேக் ஆங்கிள் அப்படின்னு பேரு. இந்த இரண்டுமே பாத்தீங்க அப்படின்னா சமமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது ஜீரோ ரேக் ஆங்கிள் அப்படின்னு. அப்ப இப்ப நம்ம படத்துல கொடுத்திருக்கிறது பாசிட்டிவ் ரேக் ஆங்கிளா அல்லது நெகட்டிவ் ரேக் ஆங்கிளா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஆங்கிள் கோணம் எங்க பக்கம் இருக்கு, நம்ம நேர பாக்குறதுக்கு வலது பக்கம் இருக்கு. அப்ப வலது பக்கம் இருக்கிறதுனால இந்த சாய்வு கோணத்துக்கு பேர் என்னது பாசிட்டிவ் ரேக் ஆங்கிள் அப்படின்னு பேர். இதே இது இந்த சாய்வு கோணத்தை இந்த பக்கம் கொடுத்திருந்தாங்க, இடது பக்கம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னது நெகட்டிவ் ரேக் ஆங்கிள் அப்படி. இப்ப இந்த இரண்டு ரேக் ஆங்கிளினுடைய அளவுகளும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஜீரோ ரேக் ஆங்கிள் அப்படின்னு பேரு. இதான் நம்ம என்ன சொல்றோம் சாய்வு கோணம் அப்படின்றோம். சரிங்களா? அதுல நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா மில்லிங் வெட்டுக்கருவியில என்னென்ன பாகங்கள் இருக்கு, அதுல என்னென்ன கோணங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்து நம்ம அந்த மில்லிங் வெட்டுக்கருவி செய்ய பயன்படக்கூடிய உலோகங்கள், எந்த உலோகத்தை பயன்படுத்தி இந்த மில்லிங் வெட்டுக்கருவியை நம்ம வடிவமைத்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும் அப்படின்றத நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா படிக்க போறோம். சரிங்களா? ஏன்னா எல்லா உலோகத்தையும் பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா இந்த மில்லிங் வெட்டுக்கருவியை நம்ம செய்ய முடியாது. அப்ப அந்த ஒவ்வொரு வெட்டுக்கருவியும் செய்வதற்கென்றே தனிப்பட்ட உலோகங்கள் இருக்கும். அது என்னென்ன உலோகங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
அதாவது ஆங்கிலத்தில் கொடுத்துருவாங்க மில்லிங் கட்டர் மெட்டீரியல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த மில்லிங் வெட்டுக்கருவியானது எந்த உலோகத்தை பயன்படுத்தி செய்யப்படுகின்றது அப்படின்றத நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்கணும். பார்த்தீங்கன்னா 3 வகையான உலோகத்தை பயன்படுத்தி இந்த மில்லிங் வெட்டுக்கருவியானது செய்யப்படுகின்றது. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் டூல் ஸ்டீல் அப்படின்றாங்க. டூல் ஸ்டீலுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அதிக கார்பன் கொண்ட எக் அப்படின்னு பேர். அதான் ஷார்ட்டா கொடுத்துருக்காங்க, HCS அப்படின்னு கொடுத்துருக்காங்க. HCS விரிவாக்கம் என்ன அப்படின்னா ஹை கார்பன் ஸ்டீல் அப்படின்னு அர்த்தம். அது ஹை கார்பன் ஸ்டீல் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இன்னொரு பேர் தான் என்னது, டூல் ஸ்டீல் அப்படின்னு அர்த்தம். இத இன்னொன்னு சொல்லலாம், அதிவேக எக்குன்னு சொல்லலாம். இந்த டூல் ஸ்டீல்ல 2 வகை இருக்கு. ஒன்னு அதிக கார்பன் கொண்ட எக்கு, இன்னொன்று வந்து அதிவேக எக்கு. அதனுடைய விரிவாக்கம் என்ன பார்த்தீங்கன்னா HSS கொடுத்துருக்காங்க. இதனுடைய விரிவாக்கம் ஹை ஸ்பீட் ஸ்டீல் அர்த்தம். இந்த இரண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா டூல் ஸ்டீல் அப்படின்றாங்க. அடுத்து சிமெண்டைடு கார்பைடு உலோகம். அது சிமெண்டைடு கார்பைடு உலோகம் அப்படின்ற உலோகத்தை பயன்படுத்தியும் என்னதுன்னா இந்த மில்லிங் வெட்டுக்கருவியானது செய்யப்படுகின்றது. அடுத்து ஸ்டீலைட் உலோகம். இந்த 3 வகையான உலோகங்களை பயன்படுத்தி மில்லிங் வெட்டுக்கருவியானது செய்யப்படுகின்றது. சரி சார், இதுல எது வந்து அதிகமா வந்து தொழிற்சாலைகளை மில்லிங் வெட்டுக்கருவி செய்வதற்கு பயன்படுத்துறாங்க இந்த 3 உலோகத்துல அப்படின்னு பார்த்தோம்னா அதிவேக எஃகு. இந்த 2 கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, HSS கொடுத்துருக்கோம் பாருங்க. இந்த அதிவேக எக்கை பயன்படுத்தி தான் பரவலாக மில்லிங் வெட்டுக்கருவிகளானது என்னது செய்யப்பட்டு தொழிற்சாலைகள்ல பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இதுல 1 மார்க்ல கேட்கலாம் உங்களுக்கு, மில்லிங் வெட்டுக்கருவிகள் செய்ய பயன்படக்கூடிய பரவலான உலோகம் இது அப்படின்னு கேட்கலாம். இது அதிவேக எஃகு. சரிங்களா, ஆங்கிலத்தில் சொன்னோம்னா ஹை ஸ்பீட் ஸ்டீல் அர்த்தம். இந்த உலோகம் தான் தொழிற்சாலைகள்ல தயாரிக்கக்கூடிய பல வகையான வெட்டுக்கருவிகள் வந்து தயாரிக்க பயன்படக்கூடிய உலோகம் இதுதான். சரிங்களா, இப்ப மில்லிங் வெட்டுக்கருவிகள் வந்து எந்த உலோகத்துல தயாரிக்கிறாங்க அப்படின்றத பார்த்தாச்சு. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா இந்த மில்லிங் வெட்டுக்கருவிகளை பயன்படுத்தி என்னென்ன வேலைகள் எல்லாமே நம்ம செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுல பாருங்க கொடுத்துருக்காங்க பொதுவான மில்லிங் வேலைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மில்லிங் மிஷின் ஆபரேஷன்ஸ் அர்த்தம் இங்கிலீஷ்ல. அது மில்லிங் இயந்திரத்தை பயன்படுத்தி நம்ம என்னென்ன வேலைகளை செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். போன வகுப்புல மில்லிங் இயந்திரத்துல என்னென்ன வெட்டுளிகள் எல்லாம் பயன்படுத்தலாம் சொல்லி பார்த்தோம். இப்ப அதே தான் அப்படி இங்க வரும். ஏன்னா அந்த வெட்டுளிகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலைகளை வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். அதான் கொடுத்துருக்காங்க மில்லிங் மிஷின் ஆபரேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா கிடைமட்ட மில்லிங். ஆங்கிலத்துல வந்து ஹரிஜாண்டல் மில்லிங் அப்படின்வாங்க. இந்த ஹரிஜாண்டல் மில்லிங்கினுடைய நேர்கோட்டு வரைபடம் தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பனிப்பொருள், மேல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்லாப் மில்லிங் வெட்டுக்கருவி. என்னது, ஸ்லாப் மில்லிங் வெட்டுக்கருவி. சரிங்களா, எதுக்கு இது வந்து கிடைமட்ட மில்லிங் வந்துச்சு அப்படின்னா பனிப்பொருளினுடைய இந்த கிடைமட்ட பரப்பை இழைக்கிறனால இதுக்கு பேர் என்னது கிடைமட்ட மில்லிங் சொல்றாங்க. அதுல எப்படி வெட்டுளியானது பொருத்தப்பட்டு பனிப்பொருளின் எந்த பாகத்தை இயந்திர பணி செய்கின்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சுழற்சியினுடைய அச்சுக்கு இணையாக உள்ள தட்டையான பரப்பினை இதான் பாத்தீங்கன்னா சுழற்சி. இந்த சுழற்சியினுடைய அச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா இணையா இருக்க மாதிரி பனிப்பொருள் என்ன செய்யணும் அப்படின்னா பொருத்தி அதுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த தட்டையான பரப்பை இயந்திர பணி செய்வதையே என்னது கிடைமட்ட மில்லிங் அப்படின்றோம். அப்படி இந்த கிடைமட்ட மில்லிங் வேலையை செய்வதற்கு எந்த வெட்டுக்கருவியை பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு ஸ்லாப் மில்லிங் வெட்டுக்கருவியை பயன்படுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா சாதாரண மில்லிங் வெட்டுக்கருவி, அதாவது ஆங்கிலத்துல பிளைன் மில்லிங் கட்டர் அப்படின்வாங்க. இந்த 2 வெட்டுக்கருவிகளை பயன்படுத்தியும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஹரிஜாண்டல் மில்லிங் ஆபரேஷனை நம்ம என்ன செய்ய முடியும், செய்யலாம். சரிங்களா, அடுத்து முகப்பு மில்லிங், அது ஆங்கிலத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க ஃபேஸ் மில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முகப்பு மில்லிங்கோடைய அமைப்பு தான் இங்க வந்து உங்களுக்கு படத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வடிவத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த முறையில தான் முகப்பு மில்லிங் ஆனது ஆபரேஷன் வந்து நடைபெறுகின்றது இதுல மில்லிங் இயந்திரத்துல. இப்ப பார்க்கலாம், இதுல முகப்பு மில்லிங் வெட்டுக்கருவி அல்லது பக்க மில்லிங் வெட்டுக்கருவியை குட்டையான சுழல் தண்டில் பிடித்து, சரிங்களா, இது பேரு தான் என்னது குட்டையான சுழல் தண்டு அப்படின்னு பேரு.
இதுல வந்து 2 வெட்டுக்கருவியை பயன்படுத்தலாம். ஒன்று முகப்பு மில்லிங் வெட்டுக்கருவியை பயன்படுத்தலாம், அல்லது பக்க மில்லிங் வெட்டுக்கருவியை பயன்படுத்தலாம். இப்போ படத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வெட்டுக்கருவி என்ன பார்த்தீங்கன்னா பக்க மில்லிங் வெட்டுக்கருவி. ஸோ இந்த வெட்டுக்கருவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டையாக இருக்கக்கூடிய இந்த சுழற்சியில் என்னதுன்னா சுழல் தண்டில் வந்து என்னது பிடிச்சு எப்படி வந்து ஆப்ரேஷன் செய்யுது அப்படின்னா சுழற்சியினுடைய அச்சுக்கு செங்குத்தாக, இதான சுழற்சி, இந்த பாகத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் சுழற்சி அப்படின்றோம். இந்த சுழற்சியினுடைய அச்சு தான் இது. இந்த சுழற்சியினுடைய அச்சுக்கு எப்படி இருக்கணும், செங்குத்தாக இருக்கக்கூடிய பரப்பை என்னது இயந்திர பணி செய்வதை தான் நம்ம என்ன சொல்றோம் முகப்பு மில்லிங் அப்படின்றோம். சரிங்களா? முகப்பு மில்லிங் அப்படின்னா சுழற்சியினுடைய அச்சுக்கு செங்குத்தாக இருக்கக்கூடிய பரப்பு, இதான் சுழற்சியினுடைய அச்சு. இது செங்குத்தாக இருக்கக்கூடிய பரப்புனா இந்த பரப்பை இயந்திர பணி செய்யக்கூடியதா நம்ம என்ன சொல்றோம் முகப்பு மில்லிங் அப்படின்றோம். சரிங்களா? இதுக்கு நம்ம என்ன வெட்டுவலியை பயன்படுத்தணும்னா ஒன்று முகப்பு மில்லிங் வெட்டுக்கருவியை பயன்படுத்தலாம், அல்லது பக்க மில்லிங் வெட்டுக்கருவியை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னோம். இது போக என்ன செய்யலாம்னா எண்டு மில்லிங் மற்றும் பக்கம் மற்றும் முகப்பு வெட்டுக்கருவி மூலமும் என்ன செய்யலாம் இந்த இயந்திர பணியை செய்யலாம். இந்த இயந்திர பணியை செய்யும் பொழுது நம்ம வந்து இந்த மில்லிங் இயந்திரத்தினுடைய பனிமேடை அப்படின்ற பாகம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பனிமேடை அப்படின்ற பாகத்தை எந்த வசத்தில் நகர்த்தி இந்த முகப்பு மில்லிங் ஆனது செய்ய வேண்டும் அப்படின்னா குறுக்கு வசமாக, எதை பனிமேடையை குறுக்கு வசமாக நகர்த்தி இந்த முகப்பு மில்லிங் வேலைகளை நம்ம என்ன செய்யலாம். சரிங்களா? இதுதான் ஃபேஸ் மில்லிங் அப்படின்றாங்க. அடுத்து பக்கம் மில்லிங், அதாவது ஆங்கிலத்தில் சைடு மில்லிங் அப்படின்றாங்க. இது என்ன பண்ணுங்க, ஒரு பனிப்பொருளினுடைய பக்கம் என்னன்னா பார்த்தீங்கன்னா செங்குத்து பரப்பை, இதுக்கு என்னது செங்குத்து பரப்பை தான் நம்ம வந்து பக்க மில்லிங் சொல்லலாம். இந்த செங்குத்து பரப்பை இயந்திர பணி செய்வதையே என்ன செய்யலாம் அப்படின்னா பக்க மில்லிங் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதுக்கு எந்த கருவியை பயன்படுத்துறாங்க அப்படின்னா இதுக்கு என்னது பக்க மில்லிங் வெட்டு கருவியை பயன்படுத்தி ஒரு பனிப்பொருளினுடைய செங்குத்தான பரப்பை இயந்திர பணி செய்வதை தான் நம்ம என்ன சொல்றோம் பக்க மில்லிங் அப்படின்றோம். இப்ப அந்த பக்க மில்லிங் செய்யும் பொழுது எந்த பகுதியை நகர்த்த வேண்டும் அப்படின்னா மில்லிங் இயந்திரத்துல நீ அப்படின்ற ஒரு பாகம் இருக்கும். அந்த பாகத்தை செங்குத்தாக நகர்த்தி என்ன செய்யணும் அப்படின்னா வெட்டு மாளமானது கொடுத்து இயந்திர பணியானது செய்ய வேண்டும். சரிங்களா? பக்க மில்லிங்க்கு எந்த பாகத்தை நகர்த்தணும், நீ அப்படின்ற பாகத்தை எப்படி நகர்த்தணும், செங்குத்தாக நகர்த்தி வெட்டு மாளம் கொடுத்து என்ன செய்யலாம் இயந்திர பணியானது செய்யலாம் அப்படின்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோண மில்லிங், இது ஆங்கிலத்தில் ஆங்குலர் மில்லிங் அப்படின்வாங்க. ஸோ இந்த ஆங்குலர் மில்லிங்கினுடைய அமைப்பு தான் இங்கே படத்தில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோண மில்லிங் வெட்டுக்கருவினே தனியாக ஒரு வெட்டுக்கருவி இருக்கு. அந்த வெட்டுக்கருவி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த கோண மில்லிங் வெட்டுக்கருவி அப்படின்னு பேர். இந்த வெட்டுக்கருவியை பயன்படுத்தி என்ன செய்யறாங்க அப்படின்னா சாய்வான பரப்பினை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இயந்திர பணி செய்யலாம். இப்போ சாய்வான பரப்பு வெட்டலாம். அது போக என்ன செஞ்சிருக்கோம்னா வி பிளாக்னு சொல்லி படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வி பிளாக்கை நம்ம வடிவமைப்பதற்கு எந்த வெட்டுக்கருவியை பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த கோண மில்லிங் வெட்டுக்கருவியை பயன்படுத்தி வி பிளாக் மற்றும் சாய்வான பரப்புகளை நம்ம என்ன செய்யலாம்னா இயந்திர பணியானது செய்யலாம். சரிங்களா? படத்தில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, வி வடிவத்தில் இருக்கா இல்லையா. ஸோ இந்த வி பிளாக்கை என்னது வடிவமைப்பதற்கு இந்த கோண மில்லிங் வெட்டுக்கருவியை பயன்படுத்தி இயந்திர பணியானது செய்யலாம். அடுத்து ஸ்ட்ரேடல் மில்லிங் அப்படின்ற இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய அமைப்பு தான் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரேடில் மில்லிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே சமயத்தில் 2 வேலைகளையுமே செய்யக்கூடியது. அதாவது என்னென்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே சமயத்தில் பக்கம் மற்றும் முகப்பு இந்த 2 பக்கங்களையுமே இயந்திர பணி செய்யக்கூடிய ஒரு முறையை தான் நம்ம என்ன சொல்றோம்னா என்னது ஸ்ட்ரேடல் மில்லிங் அப்படின்றோம், ஸ்டீரேடில் மில்லிங் அப்படின்றோம். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, பக்கம் மற்றும் முகப்புனா இது வந்து பாத்தீங்கன்னா பக்கம். சரிங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா முகப்பு. அப்ப 2 வேலைகளையுமே ஒரே முறையில செய்யக்கூடிய அமைப்பை தான் நம்ம என்ன சொல்றோம்னா அது ஸ்ட்ரேடலி மில்லிங் அப்படின்றோம். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுழல் தண்டிலுடைய உலோக உரைகளை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா
இரு வெட்டுக்கருவிகளின் மூலம் என்ன செய்யலாம்னா தேவையான இடைவெளியை ஏற்படுத்தலாம். இந்த இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா உலோக உரைகள் அப்படின்னா இந்த புஷ் இருக்கு பாத்தீங்களா, அந்த புஷ்ஷை பயன்படுத்தி இந்த இரண்டு வெட்டுக்கருவிகளுக்கும் இடைப்பட்ட இடைவெளியை நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஏற்படுத்த முடியும். இந்த முறையில 4 மற்றும் 6 பட்டை போன்ற பரப்பு வேலைகளையும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா செய்யலாம். சரிங்களா, 2 மட்டும் கிடையாது, 4 மற்றும் 6 பட்டை போன்ற பரப்பு வேலைகளும் இதுல நம்ம என்ன செய்ய முடியும். இதான் நம்ம என்ன சொல்றோம், ஸ்ட்ரேடில் மில்லிங் அப்படின்றது, ஸ்ட்ரேடில் மில்லிங் அப்படின்றோம். சரியா, அடுத்து கூட்டு மில்லிங், அதாவது ஆங்கிலத்துல கேங் மில்லிங் அப்படின்வாங்க. சரிங்களா, அந்த கூட்டு மில்லிங்கினுடைய அமைப்பு தான் இங்க படத்துல கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி தான் என்னது இயந்திர பணியானது நடைபெறும். இது வந்து எங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே சமயத்துல 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரே வகையை சார்ந்த அல்லது வெவ்வேறு வகையை சார்ந்த மில்லிங் வெட்டுக்கருவியை பயன்படுத்தி தேவையான வடிவத்தில் இயந்திர பணி செய்வதையே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கேங் மில்லிங் அப்படின்றோம். கேங் அப்படின்னு அர்த்தம், ஒரு கூட்டம்னு அர்த்தம். அப்ப ஒரே சமயத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட அல்லது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரே வகையை சார்ந்த வெட்டுளியை பயன்படுத்தலாம் அல்லது வெவ்வேறு வகையை சார்ந்த மில்லிங் வெட்டுக்கருவியை பயன்படுத்தி நமக்கு தேவையான வடிவத்துல நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இயந்திர பணியானது செய்ய முடியும். அந்த வேலையை தான் நம்ம என்ன சொல்றோம், கூட்டு மில்லிங் அப்படின்றோம். அடுத்து வடிவம் மில்லிங், ஆங்கிலத்துல ஃபார்ம் மில்லிங் அப்படின்வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய அமைப்பு இங்க கொடுத்திருக்காங்க. நம்ம பணிப்பொருள்ல என்ன வடிவம் தேவைப்படுதோ அந்த வடிவத்திற்கு ஏற்றார் போல வேலை செய்வதற்கு பொருத்தமான வடிவ பல் கொண்ட மில்லிங் வெட்டுக்கருவியை தான் நம்ம என்ன சொல்றோம், கொண்டு இயந்திர பணி செய்வதையே ஃபார்ம் மில்லிங் அப்படின்றோம். அதாவது ஒரு பணிப்பொருள்ல நான் இந்த வடிவத்தை உருவாக்க போறேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரியே நான் ஒரு மில்லிங் வெட்டுக்கருவியை உருவாக்கி அந்த இயந்திர பணி செஞ்சா அதுக்கு பேர் தான் என்னது, ஃபார்ம் மில்லிங். சரிங்களா, இந்த முறை வந்து பயன்படுத்தி என்னென்ன வேலைகள் செய்யலாம் அப்படின்னா பல்லிணைகள் வெட்டலாம், அதே நேரத்தில் குளிந்த மற்றும் குவிந்த பள்ளங்கள் வெட்டும் போது இந்த ஃபார்ம் மில்லிங்கை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம்னா வெட்டலாம். சரிங்களா, அடுத்து முனை மில்லிங், அதாவது ஆங்கிலத்தில் எண்டு மில்லிங் அப்படின்வாங்க. இந்த எண்டு மில்லிங் வந்து வேலையை செய்வதற்கு பயன்படுத்துறாங்க எண்டு மில்லிங் கட்டர் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. இந்த டூலை தான் நம்ம என்ன சொல்றோம், எண்டு மில்லிங் கட்டர் அப்படின்றோம். இந்த எண்டு மில்லிங் வெட்டுக்கருவியை கொண்டு என்ன செய்யலாம்னா கிடைமட்டமாக அல்லது செங்குத்தாக மற்றும் பக்கவாட்டுல சாய்வான பரப்பினை இயந்திர பணி செய்வ இந்த எண்டு மில்லிங் ஆனது பயன்படுகிறது. சரிங்களா, பெரும்பாலுமே இந்த எண்டு மில்லிங் கட்டரை வந்து எங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னா செங்குத்து மில்லிங் இயந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலையை செய்வதற்காக இந்த கட்டரை என்ன செய்யறாங்க நம்ம பயன்படுத்தலாம். எத, எண்டு மில்லிங் கட்டரை. சரியா, அடுத்து சாவி பள்ளம் வெட்டுதல், ஆங்கிலத்துல கீவே மில்லிங் அப்படின்னு பேர். இது வந்து பாத்தீங்கன்னா மில்லிங் இயந்திரத்துல வந்து பிளைன் மில்லிங் கட்டர் அப்படின்னு ஒரு கருவி இருக்கு. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா வெட்டி துண்டாக்கும் மில்லிங் வெட்டுக்கருவி, எண்டு மில் மற்றும் பக்க மில்லிங் வெட்டுக்கருவி சரிங்களா போன்றவற்றால் அச்சில் சாவி பள்ளம் மற்றும் பிற பள்ளங்கள் வெட்டுவதை குறிக்கும் அப்படின்றாங்க. அதாவது சாவி பள்ளம் வெட்டுவதற்கு இந்த 4 வகையான வெட்டுக்கருவிகளை பயன்படுத்தியும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சாவி பள்ளமானது வெட்டலாம். என்னென்ன வெட்டுக்கருவி, பிளைன் மில்லிங் கட்டரை பயன்படுத்தலாம், வெட்டி துண்டாக்கும் வெட்டுக்கருவி, எண்டு மில் வெட்டுக்கருவி, பக்க மில்லிங் வெட்டுக்கருவி. இந்த 4 வெட்டுக்கருவிகளை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சாவி பள்ளம் வெட்டலாம், அதே நேரத்தில் மற்ற பள்ளங்கள் வேண்டுமானாலும் நம்ம என்ன செய்யலாம்னா வெட்டிக்கலாம் பனிப்பொருள்ல. இதுதான் கீவே மில்லிங் அப்படின்றோம். அடுத்து பல்லினை வெட்டுதல், கியர் கட்டிங். அதாவது மில்லிங் இயந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா குறியீடு முனைகளுக்கு இடையே, குறியீடு முனைகள் அப்படின்னா இதுக்கு பின்னாடி படிப்போம் நம்ம. குறியீடு முனைகள்லாம் என்ன அப்படின்றத, அந்த குறியீட்டு முனைகளுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா பனிப்பொருளை பிடித்து, சரிங்களா, பனிப்பொருளை பிடித்து பொருத்தமான பல்லினை வெட்டுக்கருவியை கொண்டு டிபி மாடல் முறையில் பல்லினை வெட்டுதலை குறிக்கிறது.
சரிங்களா. அதாவது மிட்லி வெட்டுக்கருவியில குறியீடு தலை அப்படின்ற ஒரு 2 முனைகள் இருக்கு. இந்த குறியீடு தலையில் நாம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அந்த 2 முனைகளுக்கு இடையில பனிப்பொருளை பிடித்து தேவையான பொருத்தமான இந்த பல்லினை வெட்டுக்கருவியை பயன்படுத்தி டிபி மாடூல் முறையில நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பல்லினை வெட்டுதலையே நம்ம கியர் கட்டிங் அப்படின்றோம். சரியா, ரைட். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறோம்னா கேம் மில்லிங். அது கேம் மில்லிங் அப்படின்னா என்னன்னா இது ஒரு வகையான ஒரு வேலை தான். இப்போ இந்த கேம் மில்லிங் வேலையை செய்வதற்கு எந்த வெட்டுக்கருவியை பயன்படுத்துறாங்க அப்படின்னா எண்டு மில்லிங் வெட்டுக்கருவியை பயன்படுத்தி உருளையான ஒரு தகடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த தகட்டுல வளைவான பரப்பை உண்டாக்குவதை குறிக்கக்கூடியது அது கேம் மில்லிங் அப்படின்னு பேரு. சரிங்களா, உருளையான இருக்கக்கூடிய தகட்டினுடைய வளைபரப்பினை உண்டாக்குவதற்கு தான் என்னது கேம் மில்லிங் பேரு. சரி, இந்த மில்லிங் வந்து எப்படி பண்ணப்படுது அப்படின்னா குறியீடு தலையில், குறியீடு தலை இண்டெக்ஸிங் ஹெட்டு. சரிங்களா, இந்த இண்டெக்ஸிங் ஹெட்டுக்கு இடையில வந்து பனிப்பொருளானது பிடிக்கப்பட்டு இந்த எண்டு மில்லிங் வெட்டுக்கருவியை வந்து பாத்தீங்க அப்படின்னா செங்குத்து மில்லிங் தலையில பொருத்தி இந்த கேம் வெட்டும் வேலையானது செய்யப்படுகிறது. சரிங்களா, இதைதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மில்லிங் இயந்திரத்துல செய்யக்கூடிய வேலைகள் இதெல்லாமே. சரிங்களா, இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன பாத்தீங்கன்னா மில்லிங் இயந்திரத்தினுடைய வெட்டும் வேகம், அதாவது ஆங்கிலத்துல கட்டிங் ஸ்பீட் அப்படின்வாங்க. இது எல்லா இயந்திரத்துங்களுக்குமே இருக்கும். சரிங்களா, ஒவ்வொரு இயந்திரத்திற்கும் மாறுபடும். அதே போல இந்த மில்லிங் இயந்திரத்துல வெட்டும் வேகம் என்பது எதை குறிக்கின்றது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவா வேகம்னாலே நம்ம படிச்சிருக்கோம். மில்லிங் வெட்டுக்கருவியில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி வந்து 1 நிமிட நேரத்துல எவ்வளவு தூரத்தை கடக்கின்றதோ அந்த தூரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் வேகம் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். அதுல மில்லிங் வெட்டுக்கருவியில வந்து பாத்தீங்க அப்படின்னா மில்லிங் வெட்டுக்கருவியில் ஒரு புள்ளி இருக்கு. அந்த புள்ளியானது 1 நிமிட நேரத்துல எவ்வளவு தூரம் நகர்ந்து சென்று பனிப்பொருளை வெட்டி எடுக்கின்றதோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம் வெட்டும் வேகம் அப்படின்றோம். சரிங்க, அந்த வெட்டும் வேகம் வந்து எதை பொறுத்து கொடுக்கப்படுகின்றது அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய பனிப்பொருளினுடைய உலோகம், என்ன வகையான பனிப்பொருளை பயன்படுத்துறோம், நம்ம என்ன டைப் ஆஃப் வெட்டுக்கருவியை பயன்படுத்துறோம், அது எந்த உலோகத்தால செய்யப்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய வெட்டும் ஆழம், ஊட்டம், இயந்திர பணியினுடைய தன்மை, குளிர்விக்கும் திரவம், இவற்றை பொறுத்து தான் நம்ம மில்லிங் இயந்திரத்துல வெட்டும் வேகமானது கொடுக்கப்படுகின்றது. இந்த வெட்டும் வேகம் கண்டுபிடிப்பதற்கான சூத்திரம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி நம்ம படிச்சதான். CS அப்படின்னு என்னன்னா கட்டிங் ஸ்பீடுன்னு அர்த்தம். இது கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா பை dn டிவைடட் 1000 மீட்டர் பெர் நிமிடம் அப்படி கொடுத்துருக்காங்க. இதுல அந்த பை அப்படின்றதுக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 22/7 அல்லது 3.14. இதுல 2 வேல்யூல ஏதாச்சும் ஒண்ணு பயன்படுத்திக்கலாம். இதுல இங்க ஸ்மால் டி அப்படின்றது இங்க எதை குறிக்குது அப்படின்னா மில்லிங் வெட்டுக்கருவியின் விட்டம், மில்லிங் வெட்டுக்கருவியினுடைய விட்டத்தை குறிக்கின்றது. அது எந்த அளவுல இருக்கணும் அப்படின்னா மில்லி மீட்டர்ல இருக்கணும். அடுத்து பாருங்க என் அப்படின்றது என்ன குறிக்குது அப்படின்னா RPM ஆஃப் த ஸ்பிண்டில் அப்படின்னா என்ன அப்படின்னா சுழற்சியானது 1 நிமிடத்தில் சுழலும் சுற்றுகளினுடைய எண்ணிக்கையை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா RPM ஆஃப் த ஸ்பிண்டில் அப்படின்றோம். அதாவது ஷார்ட் என்ன சொல்றாங்க என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி தான் மில்லிங் இயந்திரத்தினுடைய வெட்டும் வேகமானது கணக்கிடப்படுகின்றது. அடுத்து ஊட்டம், ஊட்டம் ஆங்கிலத்தில் என்ன கொடுத்துருவாங்கன்னா ஃபீட் அப்படிம்பாங்க. அப்ப மில்லிங் இயந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா வெட்டுக்கருவியினை நோக்கி, அதாவது நம்ம மில்லிங் இயந்திரத்துல பொருத்தப்பட்டிருக்க வெட்டுக்கருவி இருக்கு பாத்தீங்களா, அந்த வெட்டுக்கருவியை நோக்கி இந்த பனிமேடை அப்படின்ற பாகம் இருக்கு பாருங்க, அந்த பாகமானது எவ்வளவு தூரம் நகர்ந்துள்ளது என்பதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஊட்டம் என்கிறோம். சரிங்களா, மில்லிங் வெட்டுக்கருவி ஒரு இயந்திரத்துல பொருத்திருக்காங்க. அந்த மில்லிங் வெட்டுக்கருவியை நோக்கி இந்த பனிமேடை அப்படின்ற பாகமானது எவ்வளவு தூரம் நகர்கிறதோ அந்த தூரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஊட்டம் அப்படின்றோம். சரிங்களா, சோ அப்படி அந்த ஊட்டத்தை மில்லிங் இயந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 வகைகள்ல குறிப்பிடலாம் அப்படின்றாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, மில்லிங் வெட்டுக்கருவியின் பல் வெட்டி எடுக்கும் பிசிறின் தடிமண்ணினுடைய அளவு இருக்கு பாருங்க,
அந்த அளவை வைத்தும் நம்ம வந்து என்னது ஊட்டத்தை குறிப்பிடலாம். சரிங்களா? அதாவது மில்லிங் வெட்டுக்கருவியை பயன்படுத்தி ஒரு பனிப்பொருளை வெட்டி எடுக்கும் பொழுது அதுல இருந்து வெளியே இருக்கக்கூடிய பிசிறு இருக்கு பாத்தீங்களா, அந்த பிசிறினுடைய தடிமன் இருக்கு பாருங்க, அந்த தடிமனை வைத்தும் நம்ம ஊட்டத்தை குறிப்பிடலாம். அது எப்படி குறிக்கிறோம்னா மில்லி மீட்டர் பெர் பல் கொடுத்திருக்காங்க. அடுத்து ரெண்டாவது பாருங்க, வெட்டுக்கருவி ஒரு முழு சுற்றுவதற்குள் பனிமேடை நகரும் தூரத்தை குறிக்கும். ஸோ இப்படி நம்ம ஊட்டத்தை குறிக்கலாம். அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய வெட்டுக்கருவியானது ஒரு முழு சுற்றுவதற்குள்ள அந்த பனிமேடை எவ்வளவு தூரம் நகருகிறது என்ற தூரத்தையும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஊட்டமாக குறிப்பிடலாம். இதை வந்து எந்த அளவுல குறிக்கணும்னா மில்லி மீட்டர் பெர் சுற்று என்ற அளவுகளில் குறிக்கலாம். அடுத்து மூணாவது, ஒரு நிமிட நேரத்திற்குள் பனிமேடை நகரும் தூரத்தை குறிக்கும். ஒரு நிமிட நேரத்திற்குள்ள அந்த பனிமேடை எவ்வளவு தூரம் நகருகின்றதோ அந்த தூரத்தையும் நம்ம என்ன செய்யலாம்னா ஊட்டமாக குறிக்கலாம். அது எந்த அலகால குறிக்கப்படுது அப்படின்னா மில்லி மீட்டர் பெர் நிமிடம் என்ற அளவினால் குறிக்கப்படுகிறது. அப்ப மில்லிங் இயந்திரத்தினுடைய ஊட்டம் என்பது நம்ம பயன்படுத்தக்கூடிய பனிப்பொருளினுடைய உலோகம், வெட்டுக்கருவியினுடைய உலோகம், வெட்டும் ஆழம், வெட்டும் வேகம், இயந்திர பணியின் தன்மை, இயந்திரத்தினுடைய உறுதி போன்றவற்றை பொறுத்து ஊட்டமானது கொடுக்கப்படுகின்றது அப்படின்றாங்க. சரிங்களா? இதுதான் ஊட்டம். அடுத்து வெட்டும் ஆழம், இது ஆங்கிலத்தில் வந்து டெப்த் ஆஃப் கட் அப்படின்வாங்க. ஸோ இந்த மில்லிங் இயந்திரத்தை பொறுத்தவரையும் வெட்டும் ஆழம் என்பது பனிமேடை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பனிமேடையானது வெட்டுளிக்கு எதிராக, பனிமேடையானது வெட்டுளிக்கு எதிராக ஒரு முறை நகரும் போது வெட்டி எடுக்கக்கூடிய அந்த பிசிறினுடைய தடிமன் இருக்கு பாருங்க, அந்த தடிமனை தான் நம்ம என்ன சொல்றோம் வெட்டும் ஆழம் அப்படின்றோம். நல்லா பார்க்கணும். வெட்டும் ஆழம் என்பது எதை குறிக்குதுன்னா மில்லிங் இயந்திரத்துல பனிமேடை என்ற பாகமானது வெட்டுளிக்கு எதிராக ஒரு முறை நகரும் பொழுது எவ்வளவு உலோகத்தை வெட்டி எடுக்கின்றதோ அந்த பிசிறினுடைய தடிமனை தான் நம்ம என்ன சொல்றோம் வெட்டும் ஆழம் அப்படின்றோம். சரியா? இது எந்த அலையினால் குறிக்கப்படுகிறது அப்படின்னா மில்லி மீட்டர் என்ற அளவில் குறிக்கப்படுகின்றது. இது வெட்டும் ஆழமானது. சரிங்களா? ஸோ அப்ப இன்னைக்கு வகுப்புல நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா மில்லிங் வெட்டுக்கருவியில் இருக்கக்கூடிய பாகங்கள் என்னென்ன இருக்குன்னு அப்படின்னு பார்த்தோம். அடுத்து அந்த மில்லிங் வெட்டுக்கருவி என்னென்ன உலோகத்துல செய்யப்படுகின்றது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம மில்லிங் இயந்திரத்துல செய்யக்கூடிய பொதுவான வேலைகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த மில்லிங் இயந்திரத்தினுடைய கட்டிங் ஸ்பீடுனா என்ன, எப்படி இருக்கணும், அதே மாதிரி வந்து ஃபீட் எப்படி இருக்கணும், டெப்த் ஆஃப் கட் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தாச்சு. ஸோ இதோட இன்றைய வகுப்பு முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.